Hi guys. Hello. Guys, voice kick தான் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்க guys. Yes, கேக்குது. Okay, fine. Okay, so let's start with our today's topic. Let me check whether everyone joined. Yes, everyone is on. Okay, so let's start பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே டிஸ்கஸ் பண்ற மாதிரி எதுவும் கொரிஸ் இருக்கா? இது வரைக்கும் உள்ள டாபிக்ஸ்ல இல்ல நேத்து கவர் பண்ணதுல எங்கேயாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது ஐட்டம்ஸ் ரிவைஸ் பண்ணுமா? எஸ் இருக்கு. சொல்லுங்க குயிக்கா பார்க்கலாம். சொல்லுங்க ஜி. எஸ் நான் ஒரு இது ட்ரை பண்ணேன். நீங்க ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே, இது பாருங்க. டைரக்டா அதுக்கே வந்துட்டாங்க. நீங்க சொன்னீங்க ரீசெட் வந்து ஹோம் பேஜ் மாதிரி இன்னொன்னு ஒரு ரெடி பண்ணிடணும் ஃபுல்லா இருக்கிற மாதிரி. ஓகே சி இப்போ என்னோட டவுட் என்னன்னா, இது ஒரு கஸ்டமைஸ்டு இது கஸ்டம் விஷுவல். ஓகே, விஷுவல் ஸ்லைசர் மாதிரி இருக்குல்ல அது. இப்போ நான் இங்க ஃபில்டர் பண்ணும்போது எக்ஸாம்பிள் ஒரு 2 கண்ட்ரி ஃபில்டர் பண்ணா அடுத்தது நான் டு கோ டு டீடைல் போகும்போது நெக்ஸ்ட் இது என்னோட அடுத்த புக் மார்க் பேஜ் போகுது. பட் அதுல ஃபில்டர் வந்து அப்ளை ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு ஃபில்டர் அப்ளை ஆகணுமா ரீசெட் ஆகுமா? ரெண்டுமே ரிக்வயர்மென்ட். ஓகே, ஆக்சுவலா ரீசெட்க்கு சொல்லிருந்தாங்க. ஓகே, நான் வந்து இங்க செலக்ட் பண்ணும்போது நான் கோ டு டீடைல் கிளிக் பண்ணும்போது அடுத்த பேஜ் முதல்ல ஃபில்டர் ஆயிருக்கும். நான் மறுபடியும் பேக் வரும்போது அந்த ஃபில்டர் அப்படியே இருக்கணும். அப்ப நான் ரீசெட் பண்ணும்போது எனக்கு இதாயிருக்கும். ரீசெட் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நான் அது ஏன்னா ஹோம் பேஜ் இது பண்ணதால அது நீங்க சொன்ன கான்செப்ட் படி அது ஒர்க் ஆகுது. பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன். இதுவே ஏன்னா நீங்க சொன்னீங்களே பட்டன் கிளிக் பண்ணா அது ட்ரில் த்ரூ பண்றதுக்கு பதில் இது பண்ணலாம் நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா. ஓகே, இப்போ ட்ரில் த்ரூ கூட நான் அப்ளை பண்ணிருக்கேன் பாருங்க. ட்ரில் த்ரூ அதே இது நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒமான் யூகே எனக்கு செலக்ட் பண்றேன். இப்போ யூகே வந்து நான் ட்ரில் த்ரூ பண்றேன். ஓகே, எனக்கு போகும்போது கரெக்டா எனக்கு அது ட்ரில் ஆயிடுது. ட்ரில் த்ரூ வந்து எனக்கு ப்ராப்பரா நீங்க அந்த இது ஒர்க் ஆகுது. அதே மாதிரி பேக் போகும்போது அதே 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 ஃபில்டர் அப்படியே இருக்கு. நான் ரீசெட் பண்றேன், எனக்கு பழையபடி வந்துருது. ஓகே, புரியுது. உங்களுக்கு இப்போ என்னன்னா 2 புக் மார்க் வச்சிருக்கீங்க. ஒரு புக் மார்க்ல இருந்து இன்னொரு புக் மார்க் போகும்போது உங்களோட ஃபில்டர் வந்து அப்ளை ஆயிட்டே போகும். ஆமா, இதுதான் ட்ரில் த்ரூல அந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுது. பட் இதுல ஒர்க் ஆக மாட்டேங்குது. பட்டன்ல போக மாட்டேங்குது. ஓகே ஃபைன், காட் இட். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஓகே, அதுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் தான். லைக் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2வது புக் மார்க் கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல. ஆமா. ஸோ அந்த புக் மார்க் ஓபன் பண்ணிக்கோங்களேன். ஸோ அந்த புக் மார்க்ல ஃபர்ஸ்ட் அந்த ஸ்லைசரை எனேபிள் பண்ணிருங்க. மீன்ஸ் அந்த ஸ்லைசர் வந்து எனேபிள் இருக்கு. 2 பேஜ்லயுமே எனேபிள் இருக்கட்டும். ஓ, ஸ்லைசரும் இருக்கணும். ஆனா ஸ்லைசர் இல்ல இருக்கட்டும், நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸ்லைசர் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இந்த இதுல ஏதாவது ஃபில்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நீங்க அந்த இன்னொரு பட்டன் கிளிக் பண்ணும்போது அங்கேயும் இந்த ஃபில்டர் அப்ளை ஆயிருக்கும். அதான் எக்ஸ்பெக்டேஷன். கரெக்ட் தானே? இல்ல, எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதுதான். பேக் போறேன். இங்க அப்ளை பண்ற ஃபில்டர் இப்போ இது ரெண்டுமே ஒரே பேஜ்ல தான இருக்கு. வேற பேஜ் இருக்கா? ரெண்டும் ஒரே இதுதான். அதான் புக் பேஜ் இதுதான் புக் மார்க் தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஒரே பேஜ்ல வச்சிருக்கீங்க. சோ அதெல்லாம் பிரச்சனை. அதான் சொல்றேன். இப்போ நான் என்னன்னா, நீங்க ரெண்டுக்குமே இப்போ ஒரே ஸ்லைசர் தான் வச்சிருக்கோம். ரெண்டுமே வேற ஸ்லைசர் கிடையாது. ஓகேயா? ஆமா, ரெண்டுமே ஒரே ஸ்லைசர் தான். ஆமா. சோ இப்போ நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, ரெண்டுமே ஒரே ஸ்லைசர் தான். இந்த ஒரே ஸ்லைசர் வந்து எனக்கு கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். நான் புக் மார்க்ல இங்க இருந்தா நேவிகேட் பண்ணும்போது. ஆமா. கரெக்ட்டா? ஆமா, அது ஒண்ணு. ரெண்டாவது இந்த ஸ்லைசர் அங்க விசிபிலிட்டி இருக்க கூடாது. அடுத்து அது ஓகே. அத நம்ம இத ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதை மாத்திக்கலாம். சரி, ஓகே. சோ இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க புக் மார்க் வச்சிருக்கீங்களா? ஹோம் பேஜ்னு பக்கத்துல வச்சிருக்கீங்களா? ஆமா, அதான் ஹோம் பேஜ். அந்த ஹோம் பேஜ் பக்கத்துல 3 டாட்ஸ் இருக்கும் பாருங்க. ஆமா, அந்த டாட்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். லைக் அப்டேட், ரீநேம், டெலீட், குரூப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா? எஸ். அதுல டேட்டான்னு ஒன்னு செலக்ட் ஆயிருக்கு. ஆமா. சோ டேட்டான்னு ஒன்னு ஏன் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, உங்களோட கரண்ட் டேட்டா வந்து அதுல கன்சிஸ்டன்ட்டா அந்த புக் மார்க் வந்து பெர்சிஸ்டன்ட்டா வந்துரும். ஓகே. சோ இப்போ நீங்க இந்த டேட்டா அன்செக் பண்ணிட்டு இத ஒரு அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க என்ன ஃபில்டர் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அது அப்படியே இருக்கும். அன்செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுல அதே டாட்ஸ் இருக்கும். ஓகே.
ஸோ இப்போ ஏதாவது ஃபில்டர் அப்ளை பண்ணிட்டு அங்கே போகும். அதே மாதிரி அந்த அந்த புக் மார்க் போய் அங்கேயுமே இதை பண்ணலாம். ஓகே இல்லையா ஜி வரலையே எங்க? இல்ல அந்த புக் மார்க்லயும் போயிட்டு நீங்க அந்த ஃபில்டர் அந்த கண்டிஷனை மாத்திக்கணும், டேட்டா ரிமூவ் பண்ணணும். ஓகே ஓகே இப்போ ரெண்டுமே அப்டேட் பண்ணிட்டீங்களா? ரெண்டுமே அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே ஸோ இப்போ ஏதாவது ஃபில்டர் அப்ளை பண்ணுங்க. இந்த யூஎஸ் செலக்ட் பண்ணிருக்கேன். செலக்ட் பண்ணி இப்போ அங்கே அந்த புக் மார்க் கிளிக் பண்ணுங்க. இப்போ கோ டு டீடைல் போணுமா? அதான் நெக்ஸ்ட் புக் மார்க். நெக்ஸ்ட் புக் மார்க். ஓகே ஜி. ஓகே ஸோ என்ன பண்றோம்னா புக் மார்க் இதை ஹைட் பண்ணலாமா? இதை நீங்க ஹைட் பண்ணிக்க, இப்போ ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ புக் மார்க்குங்கிறது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நீங்க என்னதை அந்த இடத்துல வச்சுட்டு நீங்க சேவ் பண்றீங்களோ அந்த அந்த பர்டிகுலர் செலக்ஷன் வந்து பெர்சிஸ்டன்டா உங்களுக்கு சேவ் ஆயிடும். அதான் புக் மார்க்கோட கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதுல மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எனக்கு டேட்டா வேணும்னா டேட்டா நான் வச்சுக்கலாம், டேட்டா வேணும்னா டேட்டா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டா நம்ம ரிமூவ் பண்ணாதான் அந்த அந்த செலக்ஷன் வந்து மாறணும். ஓகே ஐடியா புரிஞ்சுல எதனால அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ ரீசெட் ஒர்க் ஆகலையே? ரீசெட் ஒர்க் ஆகாது. ரீசெட் ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னா, நீங்க டேட்டா வந்து கன்சிஸ்ட் இதே கொடுக்கல இல்ல. சோ இப்போ என்ன பண்ணணும்னா செலக்ஷன் ரிமூவ் பண்ணிக்கோங்க. செலக்ஷனா? ஆக்சுவலா ரீசெட்டையும் இதையும் வந்து ஒரே சைடுல நீங்க வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா ரீசெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எதுவுமே இல்லாம நீங்க செலக்ட் பண்ணாதான் ரீசெட் உங்களுக்கு செலக்ட் ஆகும். கரெக்டா? ஆமா. சோ டேட்டாவை நீங்க இப்போ நம்ம வந்து கன்சிஸ்டன்டா வைக்க போறது இல்ல. மீன்ஸ் டேட்டாவை நம்ம வந்து கேர் பண்ண போறதே இல்லை. சோ கேர் பண்ண போறதுங்கிறப்போ நம்ம டிஃபால்ட்டா நீங்க ஹோம் பேஜ் என்ன வச்சிருப்பீங்க, எதுவுமே செலக்ட் பண்ணாம அந்த ரீசெட்டுக்கு ஒரு புக் மார்க் கிரியேட் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? ஆமா. சோ சிஸ்டம் இப்போ என்ன பண்ணும்னா டேட்டாவை கேர் பண்ணாதான். சோ இப்போ நீங்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் அந்த சேஞ்ச் அப்படியே உங்க சிஸ்டம்ல உட்காரும். சோ ரெண்டையும் தனித்தனியா தான் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ப்ராப்பரான இது இல்லையா? அப்போ அப்படி பார்த்தா எனக்கு அதான் என்னோட ரிக்வயர்மெண்ட் அது இது இல்ல. நீங்க இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு யூஸ் அன்செக் தான் பண்ணணும். பண்ணீங்கன்னா யூஸ் அன்செக் பண்ணிட்டு இப்போ ஒரு தடவை அந்த புக் மார்க் வந்து ஒரு தடவை என்ன அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எதுவுமே செலக்ஷன் இல்லாம அப்டேட் பண்ணிருக்கீங்கல்ல. ஓகே. சோ இல்லனா நீங்க என்ன பண்ணா இன்னொரு தனியா ஒரு புக் மார்க் கிரியேட் பண்ணுங்க. அந்த புக் மார்க்ல இது எம்டியா இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நேம் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ யூஎஸ் செலக்ட் பண்ணிட்டு கோ டு டீடைல் போனா இது வருது. பேக் வந்துச்சுன்னா அதேதான். இப்போ ரீசெட் பண்ணா வரும். அதான் நீங்க சொன்ன மாதிரி இது புதுசா ஒரு புக் மார்க் கிரியேட் பண்ணனும். இன்னொரு புது புக் மார்க் கிரியேட் பண்ணனும் அந்த ரீசெட். கரெக்ட். ஓகே அது அந்த லெவல். ஓகே அந்த பேஜ் எப்பவுமே வெச்சுக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு கரெக்ட். ஓகே சரி, அத நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். குயிக்கா ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா சொல்ல போனா புக் மார்க் வந்து ரொம்ப கன்ஃபியூஸான டாபிக் தான். டைரக்டா ட்ரை பண்ணுங்க, பார்த்துக்கலாம். கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். ஓகே இப்போ புதுசா இன்னொரு ட்ரை பண்ணுவீங்களா? இன்னொரு கிரியேட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே கிரியேட் பண்ணி அதுல வந்து டேட்டா பெர்சிஸ்டன்ட்டா வைக்காது. மீன்ஸ் டேட்டா டிக் மார்க்ல இருக்கிற மாதிரி வெச்சு. ஓகே இப்போ ஆட் ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகே இது இதான் என்னோட இது. ஓகே தனியா புக் மார்க் கிரியேட் பண்ணிட்டு அதான் இதான் ஃபர்ஸ்ட் பேஜ் தான் என்னோட. ஆமா. இப்போ நான் வந்து ஃபில்டர் அப்ளை பண்றேன். ஓகே அப்ளை பண்ணிட்டு இப்போ சப்போஸ் நான் சவுதிக்கு கோ டு டீடைல் போறேன். ஓகே அது ரெண்டு கண்ட்ரி வந்துருச்சு இருக்கு. ஓகே இப்போ நான் பேக் வரேன். இப்போ நான் ரீசெட் அழுத்துறேன். ரீசெட்டுக்கு கான்ஃபிகர் பண்ணணும். ஆமா பட்டன் கான்ஃபிகர் பண்றேன். ரீசெட். ஓகே ரீசெட் பட்டன். ஓகே I'll call you. The job completed? Wait, okay. I'll call you. 2 minutes. என்னது இதுல வந்து ஆக்ஷன் என்ன பண்ணனும்? புக் மார்க். ஓகே ஃபர்ஸ்ட் பேஜ்னு வெச்சுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் பேஜ்ல இது அப்படியே ஒரு புக் மார்க் கிரியேட் பண்ணிட்டு அந்த டேட்டாங்கிறது மட்டும் செலக்ட் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. ஓகே
டேட்டா செலக்ட் ஆயிருச்சு. ம். ஓகே, இப்போ வந்து நான் ட்ரை பண்றேன் அதே இது. மறுபடியும் ஒன்று உமான் யூகே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து கோ டு டீடைல் போறேன். ஓகே, இந்த 2 கண்ட்ரியோட டீடைல் வந்துருச்சு எனக்கு. அடுத்து நான் பேக் வரேன். எனக்கு அப்படியே ஃபில்டர் இருக்கு. இப்போ நான் ரீசெட் அழுத்துறேன். ஓகே ஜி, ஃபைன். ஓகே, இட்ஸ் ஃபைன். இதான் என்னோட ரெக்வயர்மெண்ட். ஓகே ஓகே ஓகே, ஃபைன் வித். ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு நல்லா. டைம் எடுக்கும் ஆக்சுவலா. ஓகே ஓகே. ஒரே ஒரு செகண்ட் ஜி. ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா, புதுசா இன்னைக்கு டாபிக் பார்க்கணும்ல. ஸோ பெட்டர் வந்து ஒரு புது பேஜ் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன காலம் கொடுத்துருக்கீங்க, என்ன டைட்டில் கொடுத்துருக்கீங்கன்னா கால்குலேட்டட் காலம் அண்ட் கால்குலேட்டட் மெஷர். என்னது கால்குலேட்டர்? கால்குலேட்டட் காலம் அண்ட் கால்குலேட்டட் மெஷர். இது ஓகே, இது வந்து ஃபார்முலாவா? இது ஃபார்முலா பார்க்க போறோம் நீங்க. ஓகே ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃபார்முலா பார்க்க போறோம்ல பவர் பில. ஸோ என்னது அப்படின்னா, பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் கால்குலேட்டட் காலம் கால்குலேட்டட் மெஷர்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். ஸோ இந்த டாபிக்கோட யூஸ் ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற டேட்டா வச்சு நீங்க புதுசா காலம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், புதுசா ஃபார்முலாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இதோட மேஜர் யூஸே. ஸோ அதை எப்படி பண்ண போறோம் இப்போ பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்றேன் வச்சுக்கோங்களேன். இப்போ இன்கேஸ் நமக்கு வந்து பவர் பிஐல வந்து உங்களுக்கு டேட்டா வருது, ஏதோ ஒரு சோர்ஸ் வந்து டேட்டா வருது, அந்த சோர்ஸ் நீங்க லோட் பண்ணிட்டீங்க, ரிப்போர்ட்டும் டெவலப் பண்ணிட்டீங்க. ஸோ சிம்பிளா ஒரு சார்ட் டெவலப் பண்ணுங்க. எனக்கு என்ன வேணும்னா, ஒரு எம்ப்ளாயி ஐடியா வச்சு ஒரு சார்ட் வேணும். அந்த சார்ட்ல எனக்கு யூ வாண்ட் டு டிஸ்பிளே ஜெண்டர், மேல் ஃபீமேல் இருக்குல்ல. ஸோ அந்த கவுண்டை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்றதுக்கு ஒரு சார்ட், பை சார்ட் போடுங்க. ஓகே ஓகே, டிஸ்பிளே பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னா, மேலுக்கு வந்து லைட் கலர் கொடுத்துருக்கீங்க, ஃபீமேலுக்கு வந்து டார்க் கலர் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதான் நம்ம இருக்கிற டேட்டா வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கிறது. ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து நீங்க டிப்ளாய் பண்ணிட்டீங்க, ரிப்போர்ட் ரெடியா இருக்கு, யூசருக்கு காட்டுறீங்க, ப்ரிவியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ யூசர் என்ன சொல்றாங்கன்னா, எவ்ரிதிங் லுக்ஸ் குட், எனக்கு வந்து ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் வேணும். ஸோ என்ன சேஞ்ச் வேணும் அப்படின்னா, நீங்க டிஸ்பிளே பண்ணிருக்கீங்கல்ல, மேல் ஃபீமேல் டிஸ்பிளே பண்ணிருக்கீங்கல்ல. ஸோ எனக்கு மேல் ஃபீமேல் டேட்டா வேண்டாம், எனக்கு வெறும் F1 M கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டா உங்கள்கிட்ட யூசர்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா, வாட் இஸ் த இனிஷியல் அப்ரோச், உங்களுக்கு என்ன இனிஷியல் அப்ரோச் எப்படி இருக்கும் அந்த பர்டிகுலர் அந்த சேஞ்சஸ் பண்றதுக்கு. யூசர் என்ன கேட்கறாங்கன்னா, எனக்கு எதுவுமே சேஞ்ச் வேணாம், எனக்கு மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும் M1 F1 மாத்தி கொடு மட்டும் கேட்கறாங்க. ஸோ இப்படி ஒரு ரெக்யர்மெண்ட் தான் நம்ம என்ன பண்ணலாம் ஜென்ரலா. இந்த ஆப்ஜெக்ட் மேல் ஜெண்டரை வந்து இன்னொரு காலம் கிரியேட் பண்ணி மேல்னா எம், ஃபீமேல்னா எஃப். அந்த காலம் எங்க கிரியேட் பண்ணுவோம் ஜென்ரலா? எங்க இருந்து எடுக்கிறோம் காலம்? இங்க தான் எடுக்கிறோம், இங்க தான் கிரியேட் பண்ணுவோம் நியூ காலம். ஓகே, ஸோ இல்ல இது பவர் பிஐ நம்ம தெரிஞ்சா பவர் பிஐல எப்படி பண்ணலாம். ஸோ பவர் பிஐல எப்படி பண்றதுன்னு தெரியாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஜென்ரலா, சோர்ஸ் டீம்கிட்ட போய் கேட்டு அதை கனெக்ட் பண்ண சொல்லுவோமா? அப்ப இங்க நம்ம கிரியேட் பண்ணலாம்ல இது இந்த எக்ஸல்ல, இல்லனா நம்ம இதுல வந்து கிரியேட் பண்ணோம். இதுதான் இங்க ஒரு காலம் ஒன்னு ஆட் பண்ணி
இஃப் இங்க ஆட் பண்ண மேல்னா முடியாது. இங்க நம்மளால டைரக்டா ஆட் பண்ண முடியாது. மீன்ஸ் அந்த எடிட் கொரியில வேணா போய் பண்ண முடியும். ஏன் இங்க பண்ணிருக்கோம்ல ஜி, இப்ப ஏருக்கு பண்ணிருக்கோம்ல இங்க. இப்ப ஏருக்கு எப்படி பண்ண ஒரு கான்செப்ட், அதே கான்செப்ட் எடிட் கொரி அது இந்த ஸ்கிரீன் இல்ல, எடிட் இல்ல கொரின்னு ஒரு ஸ்கிரீன் இருக்கு. அங்க அதான் போய் எடிட் பண்ணிருக்கோம். கொரியில தான் சொல்றேன். எடிட் கொரியில போய் பண்ணிருப்போம். சோ அதான் பவர் பிஐல பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட எண்ட் ஆஃப் த டே எங்க போய் பண்ண முடியும்? சோர்ஸ் டீம் கேட்டு அந்த எக்ஸல், இப்போ நம்ம எக்ஸல் வச்சிருக்கோம்னா எக்ஸல் ஆட் பண்ணிக்க முடியும். சிம்பிளா எக்ஸல் ஆட் பண்ணலாம். அந்த புதுசா ஒரு காலம் ஆட் பண்ணோம்னா அந்த காலம் நம்ம ரீமேக் பண்ணி விட்டுருவாங்க. அது வந்து பேசிக்கா நமக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன். கரெக்டா ஜி? எக்ஸ்எல்ஆர் சோர்ஸ். ஸோ இப்போ நிறைய கேசஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம சொல்ற சேஞ்சஸ் வந்து சோர்ஸ் டீமுக்கு போய் கொண்டு போய் அவங்க அதை மாத்தி அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட்டா லோட் பண்ணி ரிப்போர்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கும். ஸோ ரியல் டைம் சினாரியோ. ஸோ ரியல் டைம்ல நீங்க டைரக்டா போயிட்டு சோர்ஸ் டீம் போய்லாம் எனக்கு இந்த காலம் மாத்தி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ அதனாலதான் வந்து பவர் பிஐலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. லைக் நம்மளே வந்து வேணுங்கிற கால்குலேஷன்ஸ் வந்து இங்க மாத்திக்கலாம் அப்படின்னு. ஸோ எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பவர் பிஐலே நம்ம புதுசா இங்க ஒரு காலம் கிரியேட் பண்ணிக்க முடியும், டேபிளும் கிரியேட் பண்ணிக்க முடியும். நம்ம பார்க்க போறது என்னன்னா எப்படி பண்ண போறதுன்னா பார்க்க போறோம். ஸோ பவர் பிஐல 2 கான்செப்ட் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன, ஓகே ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கால்குலேட்டர் காலம். ஸோ கால்குலேட்டர் காலம்னா என்னன்னா, ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் காலமை வச்சு உங்களால ஒரு ரெஃபரன்ஸ் காலம் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ கால்குலேட்டர் மெஷர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ கால்குலேட்டர் மெஷர்னா என்னன்னா, நீங்க ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை வச்சு ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபார்முலா ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆக்சுவலா நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு டேபிள் ரைட் கிளிக் பண்ணுங்க. இந்த டேபிள் ரைட் கிளிக் பண்ண உடனே 2 ஆப்ஷன் காட்டுதா? நியூ மெஷர் அண்ட் நியூ காலம்னு காட்டுதா? அந்த நியூ குயிக் மெஷர் நான் அப்புறம் சொல்றேன். நியூ மெஷர் அண்ட் நியூ காலம்னு காட்டுதா? சோ இது ரெண்டுக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நியூ காலம்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ண போற புது காலம் வந்து எப்படின்னா அந்த டேபிள்ல வந்து ஸ்டோர் ஆயிடும் ஒரு காலம். லைக் எப்படி எம்ப்ளாயி டீடைல்ஸ்ல எம்ப்ளாயி ஐடி, கண்ட்ரி, நேம், பிளா 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 என்னென்னமோ இருக்கோ, அதே மாதிரி இந்த காலம் புதுசா ஒரு காலம் ஆட் ஆகிக்கும் உங்களோட டேபிள்ல. சோர்ஸ்ல இருக்காது, பவர் பிஐல இருக்கும் அந்த காலம். ஏன்னா நீங்க கிரியேட் பண்ண போற காலம் வந்து ஆல்ரெடி இருக்கிற காலம் ரெஃபரன்ஸ் வச்சு பண்ற காலம். பட் மெஷர்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. நியூ மெஷர்ங்கிறது என்ன அப்படின்னா, பிசிக்கலா உங்களுக்கு ஸ்டோர் ஆகாது, உங்களுக்கு காலமா ஸ்டோர் ஆகாது. பட் அதை நீங்க யூஸ் பண்ணி ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்போ எக்ஸல்ல நம்ம ஃபார்முலா எழுதுவோம் தெரியுமா? லைக் ஒரு பெரிய டேபிள் இருக்கு, சம் ஆஃப் டோட்டல் சேலரி எவ்வளவு அப்படின்னா டக்குன்னு ஈக்குவல் டு போட்டு டிராக் அண்ட் டிராப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோல இருந்து லாஸ்ட் வரைக்கும் டிராக் பண்ணோம்னா டோட்டல் சேலரி எவ்வளவுன்னு காட்டுமா? கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாயி, டோட்டல் சேலரி, ஆவரேஜ், இதெல்லாம் வந்து எக்ஸல்ல ஜெனரலா பண்ணுவோமா? ஸோ அந்த மாதிரி ஃபார்முலா வந்து கிரியேட் பண்றதா மெஷர்னு சொல்றோம். இது சிங்கிள் வேல்யூ தான். அந்த மெஷர்ங்கிறது என்னன்னா ஒரு சிங்கிள் வேல்யூ பேஸ்ட் ஆன் சம் கால்குலேஷன். ஸோ இது 2 பவர் பிஐக்கு எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்க ஒருத்தரையும் வந்து சோர்ஸ் டீமை டிபெண்ட் பண்ணி எதுவும் பண்ண வேண்டாம். யூ கேன் ப்ரொசீட் வித் பவர் பிஐ இட்செல்ஃப். இப்போ இந்த கான்செப்டுக்கெல்லாம் பேரு இதெல்லாம் எப்படி பண்றது? இப்போ ஒண்ணுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். லைக் நிறைய கொரி லாங்குவேஜ் இருக்குல்ல. இப்போ எஸ்கியூஎல் நீங்க டெவலப் பண்றீங்கன்னா எஸ்கியூஎல்ங்கிறது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. பவர் பிஐல இருக்கிற இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பேர் வந்து டாக்ஸ், டிஏஎக்ஸ். ஆக்சுவலா இந்த ஃபார்முலா பேர் வந்து டாக்ஸ். மேபி நீங்க அந்த டைட்டில் வேணா பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. டைனமிக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க, டிஏஎக்ஸ். முகமது கொஸ்டின். சொல்லுங்க. இப்போ இங்க சொல்றீங்களா நியூ காலம் நியூ மெஷர்னு? ஆமா. இப்போ மெஷர்னா ஒன்லி மெஷர் ஆஃப் தி எக்ஸாம்பிள் சேலரி, இன்டிஜர், இந்த மாதிரி போனஸ், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம கால்குலேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். கரெக்ட். இப்போ காலம்னா இது காலம் என்பது எல்லாத்துக்கும் காமனா ஒரு இதுவா இல்ல இது வந்து டைமென்ஷன் மாதிரி குறைக்கும் டிபார்ட்மெண்ட் ஐடி ஒரு ரோக்கும் ஒரு காலம் ஆட் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர் நியூ நீங்க ஒரு காலம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டேபிள்ல 10 ரோ இருக்குன்னா 10 ரோக்கும் என்ன ஜெண்டரோ அதுக்கு ஏத்த மாதிரி ஜெண்டர் ஒன்னு ஒரு காலம் கிரியேட் ஆகும் நீங்க கொடுக்குற கண்டிஷன் வச்சு. ஓகே. அப்படியே பிசிக்கலா ஒரு புது காலம். இல்ல இந்த கால்குலேட்டட் காலம்னா நான் salary யூஸ் பண்ணுவேன்னு தெரியும். நீங்க salary யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் salary இருக்கு, எல்லாரோட salary வந்து into 10 ன்னு மாத்த சொல்றாங்க அப்படின்னா சிம்பிளா நீங்க மாத்திக்கலாம். ஒரு சேலரிக்கும் ஒரு புது salary வந்துருமா? into 10 போட்டீங்கன்னா அது ஒரு காலம் தானே. அப்போ மெஷர் இல்ல. இப்போ எனக்கு கன்ஃபியூஷன் என்னன்னா காலம் என்பது காமன். சிம்பிள். நீங்க அந்த டேபிள் வியூக்கு போங்களேன். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து உங்களுக்கு சேலரிங்கிற ஒரு காலம் இருக்கா? ஆமா. லெட்ஸ் சே உங்க கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா salary இருக்கு, சேலரியோட போனஸ் ஒன்று இருக்கா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன பிரிண்ட் பண்ண சொல்றாங்கன்னா எனக்கு வந்து நீ என்ன பிரிண்ட் பண்ணணும் ரிப்போர்ட்ல அப்படின்னா salary பிளஸ் போனஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஓகே. சோ salary பிளஸ் போனஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெனரலா ஒரு காலம் தான் ஆட் பண்ண முடியும்.
ஸோ காலம் ஆட் பண்ணாதான் ஒருத்தருக்கு என்ன சேலரின்னு நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். கரெக்டா? மேபி ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சேலரி இருக்கும், டோட்டல் சேலரி. செகண்ட் ரோல இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு சேலரி இருக்கும். ஸோ இது எல்லாமே காலம் வேல்யூ, ஒரு வேல்யூ மாறிட்டே இருக்கும். பட் கம்பெனில என்ன கேட்கறாங்கன்னா, ஓவராலா ஆவரேஜா போனஸ் எவ்வளவு கொடுத்துருக்கோம் இந்த வருஷம் எல்லா எம்ப்ளாய்க்கு சேர்த்து அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு சிங்கிள் வேல்யூ வேணும். ஓகே, இப்போ கால்குலேட்டட் காலம்னு ஒரு கான்செப்ட் இருக்கும்போது எதுக்கு அப்ப தேவையில்லாம இன்னொரு மெஷர்னு புதுசா கொண்டு வராங்க? அதான் இப்போ மெஷர்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் உங்களுக்கு என்ன கேட்டேன், சேலரி பிளஸ் போனஸ் வந்து எனக்கு ரிப்போர்ட்டை டிஸ்பிளே பண்ணுன்னு கேட்டேன். நீங்க காலம்ல கிரியேட் பண்ணிருவீங்க. ஆமா. இப்போ நான் கம்பெனில என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஆவரேஜா டோட்டலா மீன்ஸ் ஆவரேஜா எவ்வளவு போனஸ் இந்த இயருக்கு கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம். இண்டிவிஜுவலா வேணா கம்ப்ளீட்டா நான் எல்லா எம்ப்ளாய்ஸ்க்கு சேர்த்து எவ்வளவு போனஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் ஜென்ரலா, நமக்கு வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ வேணும்ல. ஆமா. சோ அதுக்கு நம்ம ஃபார்முலா தான் எழுதணும். இப்போ ஆவரேஜ் ஆஃப் டோட்டல் போனஸ் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சிங்கிள் வேல்யூ தான் உங்களுக்கு ரிசல்ட்ல வரும். ஓகே. சோ அந்த ரிசல்ட்டை நம்ம கார்ட்ல பிரிண்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் அது. சோ மெஷருக்கும் காலம்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா, காலம் வந்து உங்களால பார்க்க முடியும். நீங்க ஆட் பண்ற காலம் வந்து உங்களால டைரக்டா இந்த டேபிள்ல பார்க்க முடியும். மெஷரை வந்து பார்க்க முடியாது. மெஷருங்கிறது ஒரு ஃபார்முலா பேக் எண்ட்ல அப்படியே இருக்கும். நீங்க எங்கயாவது யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். நம்ம பார்க்கலாம். ட்ரை ஆன் தி ஃப்ளை மெஷர் என்பது ஆன் தி ஃப்ளைங்கிறீங்க. இது வந்து ஆன் தி ஃப்ளை. சரி, அப்ப பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தா இது ஓகே. சோ மெமரி படி பாத்தீங்கன்னா கால்குலேட்டர் காலம் வந்து ஆக்குபை பண்ணும் மெமரியை. ஏன்னா நீங்க கிரியேட் பண்ண போற காலம் வந்து ஸ்டோர் பண்ணும் சிஸ்டம்ல. ஆமா ஆமா. பெர்ஃபார்மன்ஸ் படி பாத்தீங்கன்னா மெஷர் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா மெஷர் வந்து ரன் டைம்ல ஒர்க் ஆகும். ஒரு ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணும் போது அந்த மெஷர் என்னன்னு கால்குலேட்டர் பண்ணிட்டு வந்து ஓபன் பண்ணி காட்டும். இப்போ சிம்பிள் எக்ஸல் இருக்கிற மாதிரி தான். எக்ஸல் நம்ம ஃபைல் வச்சிருக்கோம். எக்ஸல்ல வந்து ஒரு 100 ரோ இருக்கு. கடைசியில நீங்க ஒரு ஃபார்முலா போட்டிருக்கீங்க, ஈக்குவல் டு சம் ஆஃப் ரோ நம்பர் 1ல இருந்து ரோ நம்பர் 100 வரைக்கும் எவ்வளவுன்னு சொல்லி போட்டிருக்க போது, இப்போ நாளைக்கு நீங்க புதுசா ஒரு காலம் ஆட் பண்றீங்க, இல்ல புதுசா ஒரு சேஞ்ச் பண்றீங்க, ஒரு 90th ரோல இருக்கிற ஒரு டேட்டா மாத்தி விட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் மாறும் ஆட்டோமேட்டிக்கா. சோ அது ரன் டைம்ல தான் நடக்கும். சோ அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் அடிக்கும், இது வந்து மெமரி அடிக்கும். ரெண்டு தான் டிஃபரன்ஸ். சோ இப்போ நம்ம சிம்பிளா ஃபர்ஸ்ட் ஆமா ரெண்டுமே வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. பட் ரெண்டுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்றீங்கன்னா ரெண்டுமே வந்து தேவைப்படும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கால்குலேட்டர் காலம் என்னன்னு பார்க்க போறோம். ஏன்னா நம்ம பேசிக் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரிப்டிங் ஆரம்பிச்சிருக்கோம். இது ஆரம்பிக்கு முன்னாடியே நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு 300+ ஃபார்முலாஸ் இருக்கு. லைக் எக்ஸல்ல எப்படி லுக்அப், சம், ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம் இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். பவர் பிஐல மோர் தென் 300 கிட்ட இருக்கு. நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. சோ யாருமே வந்து இந்த எல்லா ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. என்ன கேட்டா மேக்ஸிமம் நீங்க 5 ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே வந்து ஓகே தான். ஏன்னா ஒரு சினாரியோக்கும் ஒரு மாதிரி அந்த ஃபார்முலா மாறும். சோ உங்களுக்கு 100 ஃபார்முலா எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த 100 ஃபார்முலா நீங்க ஒரு ரிப்போர்ட்ல அப்ளை பண்ண போறதும் கிடையாது. அந்த 100 ஃபார்முலா ஒரே மாதிரி ஒர்க் பண்ண போறதும் கிடையாது. சோ நீங்க ஒரே ப்ராப்ளம்க்கு ஏகப்பட்ட சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம், வேற டைப்ல கொடுக்கலாம். சோ அதனால என்னோட சஜஷன் எப்பவுமே எப்படின்னா, நீங்க கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். எனக்கு மெஷர்னா என்ன, காலம்னா என்ன, இதை நான் எப்போ யூஸ் பண்ணணும், அதை நான் எப்போ யூஸ் பண்ணணும், இந்த ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னாலே சிம்பிளா நீங்க கூகுள்ல போயிட்டு அந்த ஃபார்முலா எனக்கு இந்த ஒரு ப்ராப்ளம்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு கேட்டா அதுவே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி சின்டாக்ஸ் முதல்ல கொடுத்துரும். சோ உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, காலம் நான் யூஸ் பண்ண போறேன்னா இல்ல மெஷர் யூஸ் பண்ண போறேன்னா, என்ன மாதிரி ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போறேன் இனிஷியல் டேஸ்ல சொல்றேன். சோ ஒன்ஸ் நீங்க கத்துக்கிட்டு டைப் பண்ணிட்டே இருக்க போது அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கே தெரியும், ஓகே இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம், டைரக்டா அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிருக்கேன். சோ அதனால ஃபர்ஸ்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இது டெக்னிக்கலா இருக்குதுன்னு சொல்லிட்டு. முகமது சொல்லுங்க. டாக்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன? டைனமிக் அனாலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். டைனமிக் அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன், அனாலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். ஏ ஃபார் எனக்கு கரெக்டா ரிமைண்ட் பண்ண முடியல, டாக்ஸ் தான் சொல்லி பழகிருச்சு. எக்ஸ் ஃபார் எக்ஸ்பிரஷன், டி ஃபார் டைனமிக். சரி, இன்னொரு क्वेश्चन. இப்போ நம்ம இப்போ மெஷர் விட்டுருங்க. ஏன்னா கால்குலேட்டட் காலம் வந்து ஸ்பேஸ் ஒரு காலம் மாதிரி எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்க. இதுல இங்க ஆட் பண்ற காலமுக்கும் இங்க இருக்கிற இதுக்கும் எடிட் கொரியில போய் நான் ஆட் பண்ற காலமுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஓகே. சோ ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இங்க நீங்க பண்றது எல்லாமே டாக்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றோம்னா, டைனமிக் அனாலிட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் சொல்லி சொன்னோம்னா, நீங்க எடிட் கொரியில போய் பண்றது எல்லாமே எம் கொரியில பண்ணுவீங்க. அது வந்து வேற ஒரு ஸ்கிரிப்ட், அதோட பேஸ் ஸ்கிரிப்டிங்கே வந்து வேற. சோ ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஆக்சுவலா டாக்ஸ்ல வந்து நிறைய பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் வந்து இதுதான். எம் கொரி வந்து அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. டாக்ஸ்ல வந்து நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும், நிறைய ஃபார்முலாஸ் அவைலபிள் இருக்கு. பிளஸ் மோர் ஓவர் இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் லைக் எக்ஸல் ஃபைல். சோ கிட்டத்தட்ட எக்ஸல் எப்படி இருக்குமோ எக்ஸல் மாதிரியே தான் இருக்கும். சோ இப்போ ஜென்ரலா வேற டிஃபரன்ஸ் கேட்டீங்களா, இதுக்கும் அதுக்கும் இங்க கிரியேட் பண்றதுக்கும் அங்க கிரியேட் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் மெயினா அப்படின்னா, இப்போ அங்க நீங்க கிரியேட் பண்றது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க டேட்டா வந்து பவர் பிஐல லோட் பண்றீங்க. கரெக்டா? ஒரு டேட்டா வந்து பவர் பிஐல லோட் பண்றீங்க. லோட் பண்ண உடனே கிளீனிங் ஆக்டிவிட்டி எல்லாம் எடிட் கொரியில போய் பண்றீங்க. அங்க நீங்க எல்லாமே கிரியேட் பண்ணிடுறீங்க.
கிரியேட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை பவர் பி டெஸ்க்டாப்ல புஷ் பண்றீங்க. அதான் அந்த அப்ளை அண்ட் க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோமா. சோ அப்போதான் வந்து உங்களுக்கு டேட்டா ஃபர்ஸ்ட் டைம் பவர் பிக்கு உள்ளே வருது. அந்த வந்த டேட்டா வந்து ஆல்ரெடி ப்ராசஸ் ஆன டேட்டா. ப்ராசஸ் ஆன டேட்டா இன் த சென்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு உள்ள பவர் பி டெஸ்க்டாப்ல வந்த டேட்டா வந்து கிளீன் பண்ணி நீங்க புதுசா காலம்லாம் ஆட் பண்ணி வந்த டேட்டா. பட் இப்போ நீங்க கிரியேட் பண்றீங்கல்ல, இங்க கிரியேட் பண்றீங்கல்ல, இங்க கிரியேட் பண்றது என்னன்னா பவர் பிக்குள்ள வந்த டேட்டாவை நீங்க அப்டேட் பண்றீங்க. சோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ரிப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ண போறோம். நீங்க எண்ட் ஆஃப் த டே நீங்க எந்த டேட்டா வந்தாலும் பவர் ரிப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ண போறீங்க. பட் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க எம்குரியில பண்ணிருந்தீங்க அப்படின்னா, மீன்ஸ் இந்த எடிட் குரியில போய் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, இனிஷியலா ஃபர்ஸ்ட் டைம் அந்த டேட்டா லோட் பண்ணி உங்களுக்கு உள்ள பவர் பிக்குள்ள வருதுல, அப்பவே வந்து எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு நடந்துடும். பட் இங்க டாக்ஸ் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் டைம் டேட்டா ரெஃப்ரெஷ் ஆகும். அந்த டேட்டா ரெஃப்ரெஷ் ஆகிறது வந்து எடிட் குரிக்கு தான் ஃபர்ஸ்ட் போகும். எப்படி அந்த டேட்டா வந்து சோர்ஸ்ல இருந்து பவர் பிக்குள்ள வருதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சிஸ்டம் செக் பண்ணும் எடிட் குரியில என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு. டிஃபால்ட்டாவே பவர் பி அந்த எடிட் குரி போகும்போது உங்களுக்கு 2-3 அப்டேட் ஸ்டெப்ஸ் காட்டுச்சா, லைக் அந்த ஹெட்டரை ஃபர்ஸ்டா மாத்துறது, டேட்டா டைப் அதுவே பவர் பி அசைன் பண்ணிக்கிறது, இதெல்லாம் அதுவே பண்ணிடும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் அப்டேட் ஆகும். எடிட் குரி போங்க, இது இல்ல எடிட் குரி. எங்க இருக்கு டேபிள் டூல்ஸா? ஹோம் போங்க. ஹோம்ல தான் இருந்துச்சு. ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. புதுசா வந்திருக்காது ட்ரான்ஸ்ஃபார்ம். இல்ல இதோட ஷார்ட்கட் வந்து இங்க எப்படி இருக்கும், டேபிள ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா எடிட் குரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரைட் சைடுல டேபிள்ஸ் இருக்கா? ஓகே ஓகே ஜி. ஓகே, சோ இப்போ ரைட் சைடுல பார்க்கும்போது அப்டேட் ஸ்டெப்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டுதா, சோர்ஸ், நேவிகேஷன், ப்ரோமோட்டட், ஹெடர்ஸ், சேஞ்ச் டைப், ரைட் சைடுல. ஆமா. சோ இது எல்லாமே பவர் பில டிஃபால்ட்டா நடக்கும். நீங்க எப்பலாம் டேட்டா ரெஃப்ரெஷ் பண்றீங்களோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து சோர்ஸ்க்கு போகும், எந்த சோர்ஸ்ன்னு பார்க்கும், அதுல எந்த டேபிள் எந்த சீட்டுன்னு சொல்லி பார்க்கும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா ஹெடரா மாத்திடும், அதுக்கப்புறம் டேட்டா டைப் எல்லாம் மாத்திடும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண ஒரு சேஞ்ச் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் பவர் பிக்குள்ள அது போகும். ஃபர்ஸ்ட் டேட்டா போகுது. இது வந்து டேட்டா ஃப்ளோ மட்டும் தான், டிஃபரன்ஸ் வந்து பெருசா எதுவுமே இருக்காது. ஏன்னா நீங்க இப்படி எண்ட் ஆஃப் த டே நீங்க ரிப்போர்ட் டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு டேட்டா வேணும், அவ்வளவுதான். பட் இங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, டேட்டாவை லோட் பண்றதுக்கு முன்னாடியே பண்ண போற சேஞ்சஸ் இது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பவர் பிக்குள்ள டேட்டா போல எல்லாமே பேக் எண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் பவர் பிக்குள்ள டேட்டா போகுது. அதுக்கப்புறம் நீங்க அதை வச்சு டிசைன் பண்றீங்க. இப்போ இந்த இயர்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல. ஆமா. சோ இந்த காலம் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்க டேட்டாவை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹிட்லயே இந்த டேட்டா வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். ரெஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் விஷுவல்ல நீங்க அந்த காலம் ஆட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த விஷுவல்ல தான் அந்த காலம் எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகும். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ரெஃப்ரெஷ். சோ அந்த டிசைன் போங்களேன், டிசைன் வியூ போங்களேன். சோ ஃபர்ஸ்ட் டேட்டாவை ரெஃப்ரெஷ் பண்ணிரும். அப்புறம் விஷுவல்ல நாம அந்த டேட்டா ஃபீல்ட் ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த விஷுவலை ரெஃப்ரெஷ் பண்ணும். ஓகே, இந்த விஷுவலுக்கு வந்து இந்த டேட்டாவை நான் ஆட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு விஷுவலை ரெஃப்ரெஷ் பண்ணிடும். இன்கேஸ் நீங்க அங்க டேட்டா ஆட் பண்ணல, பவர் பில தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த டேட்டாவெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு விஷுவலை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது அப்பதான் அதை செக்கே பண்ணும். ஓகே, இந்த விஷுவல் நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு டாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, அதையும் நான் ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ரெஃப்ரெஷ் பண்ணும். இன்னொன்னு, இது வந்து மெயின்டெனன்ஸ் வைஸ் இது ஈஸி. டாக்ஸ்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா, எம்ல பண்ணீங்கன்னா உங்களால மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதுல ஒரு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கு பவர் பில. வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா டாப்ல, அந்த வியூ கிளிக் பண்ணிக்கோங்களேன். அதுல பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர்னு ஒன்று பாருங்க ரைட் சைடுல, சிங்க் ஸ்லைசருக்கு பக்கத்துல. சோ இது வந்து ஒரு டூல். ஆக்சுவலா பவர் பிக்குள்ளே இது ரன் ஆகிட்டு இருக்கும். இது என்ன பண்ணும்னா, இந்த பர்டிகுலர் டூலை வச்சு எந்த பர்டிகுலர் ஃபார்முலா டைம் எடுக்கிறது உங்களால கண்டுபிடிக்க முடியும். இதை ஜஸ்ட் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல பை சார்ட், அந்த பை சார்ட்டை கிளிக் பண்ணுங்க லெஃப்ட் சைடுல. சோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த மொத்த டைமிங் கிடைக்குதா, டியூரேஷன் வந்து 26 செகண்ட்ஸ் காட்டுது பாருங்க ரைட் சைடுல. இந்த பேஜ்ல மொத்தம் 3 விஷுவல் இருக்கு. டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, அந்த நீங்க கிரியேட் பண்ண அந்த சார்ட் இருக்கு. அந்த மீன்ஸ் சார்ட் மீன்ஸ் அதை நீங்க ஹைலைட் பண்ணிருக்கீங்க, அந்த ப்ளூவை செலக்ட் பண்ணீங்கல்ல, அந்த ப்ளூவோட செலக்ஷன் தான் அது கிராஸ் ஹைலைட்டட்னு காட்டுதா. சோ ஹைலைட் பண்றதுக்குலாம் டைம் எடுக்கல. பட் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் லோட் ஆறதுக்கு 26 செகண்ட்ஸ் இருக்கு. டெக்ஸ்ட் பாக்ஸ் அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. சோ விஷுவல் டிஸ்பிளே அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்றதுக்கு 16 செகண்ட்ஸ் ஆகும். பேக் எண்ட்ல அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ப்ராசஸ் ஆக 10 செகண்ட் ஆகும். டோட்டல் 26 செகண்ட்ஸ். சோ இது வந்து ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். 26 செகண்ட்ஸ்ங்கிறது மில்லி செகண்ட்ஸ், நாட் செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸ். சோ இதே இது ஒரு டாக்ஸ் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சிம்பிளா சொல்லிடும் எந்த ஃபார்முலா எவ்வளவு டைம் எடுத்திருக்குன்ட்டு. சோ பொதுவாகவே பவர் பில நிறைய டைம் எடுக்கிறது வந்து இந்த ஃபார்முலாஸ். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 10 ஃபார்முலா நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சிம்பிளா இந்த அனலைசர் வந்து சொல்லிடும் இந்த 10 ஃபார்முலால இந்த ஃபார்முலா ரொம்ப நேரம் டைம் எடுத்திருக்கு. சோ ஈஸியா உங்களால அந்த ஃபார்முலா வேணுமா வேணாமா டிசைட் பண்ணிட்டு வேணாம்னா ரிமூவ் பண்ண முடியும்.
பட் இதே நம்ம எம்குரியில பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்மளால மேனேஜே பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ அது எப்பவுமே ரன் ஆகிட்டே இருக்கும், அவ்வளவுதான். அதை நம்ம கண்டுபிடிக்கவும் முடியாது, எதனால அது லேட் ஆகுதுன்னு நம்மளால சொல்லவும் முடியாது. ஸோ அதனால பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் கிளீனிங்க்கு வந்து எம்குரி பெஸ்ட். கிளீனிங்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, இப்போ ஏதாவது டூப்ளிகேட் ரெக்கார்ட் இருக்கு, இல்ல நான் 2 டேபிள மெர்ஜ் பண்ண போறேன், அப்பெண்ட் பண்ண போறேன், இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எடிட் கொரி, அந்த எடிட் கொரி பெஸ்ட். இனிஷியல் டேட்டாவை நீங்க கிளீன் பண்ணி உள்ள அனுப்புறதுக்கு. உள்ள அனுப்புனதுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இது பெஸ்ட். ஓகே, சோ இப்போ குயிக்கா வந்து நம்ம இன்னைக்கு செஷன்ல இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாளைக்கு நான் வந்து ஒரு ஹாஃப் செஷனுக்கு மட்டும் அந்த ஏதாவது பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் மட்டும் சொல்றேன். இந்த ஃபார்முலா வந்து டிஃபால்ட்டா நீங்க டெய்லி டே பேஸ்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் ஒரு சில லிங்க்ஸ் இருக்கு, லைக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த லிங்க்ஸ்ல வந்து அதை நான் சொன்ன மாதிரி அந்த 300+ ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 300யுமே பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் என்னென்ன டைப் ஆஃப் ஃபார்முலா இருக்குன்னு பார்த்துட்டா போதும். டைப் இன் த சென்ஸ் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு சினாரியோக்கும் ஒரு மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைம் நான் சொல்றேன். ஒன்னு வந்து டேட்டா கிளீனிங் ஆக்டிவிட்டி மீன்ஸ், டேட்டா கிளீனிங் ஆக்டிவிட்டி மீன்ஸ் யூசர் ரெக்யர்மெண்ட் பொறுத்து. இப்போ நான் சொன்னேன்ல, ஜெண்டர் வந்து எனக்கு மேல் ஃபீமேல் இருக்கு, எனக்கு எம்எஃப் வேணும் அப்படின்னா அது ஒரு கிளீனிங் மாதிரி தான். இப்போ நான் வந்து காஸ்மெட்டிக் டேட்டா வந்து காஸ்மெட்டிக்கா சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் ஃபார்முலா. செகண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ரிப்போர்ட்ல, சேல்ஸ் ரிப்போர்ட் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து டெய்லி வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ என்னோட யூசர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஓகே இன்னைக்கு டேட், இன்னைக்கு ஜூலை 22 அன்னைக்கு எனக்கு இவ்வளவு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, லாஸ்ட் இயர் இதே டைம்ல என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு பாரு அப்படின்னா அதுக்கும் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வான்டேஜ். இன்னொன்னு எனக்கு அதுக்கு பேர் வந்து டைம் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. எதெல்லாம் வந்து பீரியாடிக்கா நீங்க வந்து அந்த டேட்டா மேல அப்ளை பண்றீங்களோ அது எல்லாமே டைம் இன்டெலிஜென்ஸ் டாக்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கான்செப்ட் ஓரியன்டா இருக்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும், லைக் எந்தெந்த இதுக்கு எப்படி எப்படி டாக்ஸ் கிரியேட் பண்ணலாங்கிற மாதிரி. ஸோ இது போக போக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஆரம்பிக்கலாம் நம்ம ப்ராசஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம ஜெண்டர் வந்து மேல் ஃபீமேல் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து மாத்தணும், எனக்கு வந்து எம்எஃப்னு சொல்லிட்டு வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் எப்படி இது ஈஸியா நான் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், எடிட் குறி போயிட்டு மேல் ஃபீமேல்னு இருக்கும், நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு மேலுக்கு பதிலாக எம் ஒன்னும் ஃபீமேலுக்கு பதிலாக எஃப் ஒன்னும் மாத்திடலாம். கரெக்டா, அது வந்து சிம்பிளான ஆப்ஷன். ரீப்ளேஸ் வேல்யூ இருக்கு பாருங்க. ஓகே, மேல்னு கொடுத்து எம்னு கொடுத்தீங்கன்னா எம்னு மாறிடும், ஃபீமேல்னு கொடுத்து எஃப்னு கொடுத்தீங்கன்னா ஃபீமேல்னு மாறிடும். கரெக்டா, பட் இதை நமக்கு ரேண்டமா யூசர் வந்து மாத்த சொல்லிட்டே இருப்பான், எனக்கு வந்து இப்படி மாத்து இல்ல அப்படி மாத்துன்னு சொல்லிட்டே இருப்பான் அப்படின்னா நீங்க ஒருத்தரையும் இங்க வந்து மாத்திட்டு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக நான் டாக்ஸ்ல இதை ஈஸியா எழுதிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம டாக்ஸ்க்கு போறோம். பேக் டு டாக்ஸ் போங்களேன். ஓகே, இப்போ இங்க இன்னொரு காலம் கிரியேட் பண்ணனும்னா இங்க இதுவா ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் காலம் இருக்கும். ஓகே, டூப்ளிகேட் ஓகே ஃபைன். ஓகே, சோ இது வந்து பேசிக் இது. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃபார்முலா கிரியேட் பண்ண போறோம். சோ கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி எம்ப்ளாயி டீடைல்ஸ்னு ஒரு காலம் இருக்கா, அதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. சிம்பிள் தான், பெரிய ஒரு கஷ்டமான இதெல்லாம் கிடையாது. நியூ காலம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸெல்ல எப்படி உங்களுக்கு டாப்ல ஒரு ஃபார்முலா ஆப்ஷன் ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி பவர் பிஐல ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் டாப்ல. சோ அது வந்து இதுல மெயினா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, காலம் ஈக்குவல் டு இருக்கா, கீழே அந்த ஃபார்முலா பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆச்சு பாருங்க, போயிருக்கும். நீங்க வெளியில கிளிக் பண்ணீங்கன்னா மறைஞ்சிரும், திரும்ப ரைட் கிளிக் பண்ணி நியூ காலம் கொடுத்துரும். ஸோ டாப்ல வந்து காலம்னு ஒன்று இருக்கா அந்த ஃபார்முலா பார்ல. ஸோ காலம்ங்கிறது வந்து காலமோட நேம். ஸோ நீங்க என்ன நேம் கொடுக்க போறீங்களோ அந்த நேமை கொடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் காலம்க்கு பதிலா. மேபி ஜெண்டர் நியூன்னு கொடுத்துக்கோங்க. நியூ. ஓகே, ஸோ இப்போ என்ன நம்ம ஃபார்முலா கொடுக்க போறோம்னா சிம்பிளான இஃப் கண்டிஷன் தான் கொடுக்க போறோம். இஃப் ஜஸ்ட் டைப் பண்ணுங்க, இஃப் இது எல்லாமே ஃபார்முலா தான். இஃப் போட்டுட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. இனிஷியல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பழகிறோம். அப்படி இஃப் போட்டு நமக்கு என்ன டேபிள் நம்ம யூஸ் பண்ண போறோம், எம்ப்ளாயி டீடைல் டேபிள் தான் யூஸ் பண்ண போறோம். அது ஆப்ஷன் மேல காட்டுது பாருங்க, என்னென்ன வேணும் எனக்கு, டெக்ஸ்ட் என்ன டெஸ்ட் பண்ண போறேன்னு வேணும், ரிசல்ட் ட்ரூவா இருந்தா என்ன டேட்டா வேணும், ரிசல்ட் ஃபால்ஸா இருந்தா என்ன டேட்டா. சிம்பிளா நீங்க ஜெண்டர்னு டைப் பண்ணுங்க. ஜெண்டர்னு டைப் பண்ணீங்கனாலே கீழே உங்களுக்கு பாப்அப்ல ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டிடும். கீழே ஜெண்டர் வருது பாருங்க, ஈக்குவல் டு இன்னும் கிரியேட் ஆகல, பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணாங்க, பிராக்கெட்டை டெலிட் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பிராக்கெட்டை. ஈக்குவல் டு கோட்ஸ்ல மேல்னு டைப் பண்ணு, டபுள் கோட்ஸ்ல டபுள் கோட்ஸ்.
ஓகே காமா எம் டபுள் கோட்ஸ் போட்டு எம்னு கொடுத்துக்கோங்க. காமா டபுள் கோட்ஸ் போட்டு எஃப்னு கொடுத்துக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன பண்ணிருக்கோம். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஜெண்டர் நியூன்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணிருக்கோம். காலமோட நேம் அது. இஃப் கண்டிஷன் ஒன்று அப்ளை பண்ணிருக்கோம். அந்த இஃப் கண்டிஷன்ல என்ன எழுதுறோம் அப்படின்னா இஃப் எம்ப்ளாயி டீடைல்ஸ் ஜெண்டர் ஈக்குவல் டு மேல். என்ன சொல்றோம் சிஸ்டம்க்கு அப்படின்னா எனக்கு ஜெண்டர் மேலா இருக்குது அப்படின்னா எனக்கு எம்னு பிரிண்ட் பண்ணணும். இல்ல அப்படின்னா எல்ஸ் கண்டிஷன் வந்து எஃப்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பேசிக் கண்டிஷன். ஸோ இஃப்ங்கிறது வந்து ஃபார்முலா. அதோட 3 இன்புட் கொடுக்கணும். இஃப் கண்டிஷன் போட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து என்ன டெஸ்ட் பண்ண போறோம், ஜெண்டர்ங்கிற காலம் வந்து மேலா இருக்குது அப்படின்னா எம்னு கொடு, இல்லைன்னா ஃபீமேல்னு கொடு. அவ்வளவுதான். இப்போ பக்கத்துல ஒரு டிக் மார்க் இருக்கு பாருங்க லெஃப்ட் சைட்ல, அந்த லெஃப்ட்ல அந்த டிக் மார்க் கிளிக் பண்ணிக்கோ. ஸோ இப்போ அந்த காலம் உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ரைட் சைட்ல தெரியுதா அந்த காலம்? ஓகே. இப்போ டேபிள் வியூக்கு போங்க. லெஃப்ட் சைட்ல இப்போ என்ன பண்ணும், டேபிள் வியூக்கு போங்க. லெஃப்ட் சைட்ல டேபிள் காட்டுங்க, டிஸ்ப்ளே பண்ணுவீங்கல்ல டேபிளா. ஸோ இப்போ இந்த காலம் கிரியேட் ஆயிடுச்சா? ஸோ எங்கெல்லாம் மேல் இருக்கோ அங்கெல்லாம் எம்மும், எங்கெல்லாம் ஃபீமேல் இருக்கோ அங்கெல்லாம் எஃப்பும் காட்டுதா? ஸோ நம்ம ஒரு புதுசா ஒரு காலமே கிரியேட் பண்ணிட்டோம் பேஸ்ட் ஆன ஒரு எக்ஸிஸ்டிங் டேட்டா. இப்போ நீங்க ஃபியூச்சர்ல ஒரு புதுசா ஒரு 10 ரூபா ஆட் பண்ணி வர்றீங்க, உங்க சிஸ்டம்ல 10 ரூபா வருது அப்படின்னாலும் அந்த புதுசா 10 ரூபாய்க்கும் வந்து இந்த ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். இப்போ நாளைக்கே உங்க சோர்ஸ்ல இருந்து நீங்க ஒரு புதுசா ஒரு 4 என்ட்ரி போட்டிருக்கீங்க, 2 மேல் 2 ஃபீமேல் ஆட் பண்றீங்க அப்படின்னா அந்த நியூ என்ட்ரிக்கும் இந்த புது காலம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும் பேஸ்ட் ஆன் தி இன்புட் டேட்டா. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ நான் தப்பா டைப் பண்றேன்னா எங்க வேலிடேஷன் இருக்கும்? தப்பா டைப் பண்ணீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு சொல்லிடும். அந்த ஃபார்முலா கிரியேட் பண்ண இடத்துல உங்களுக்கு எரர் வந்து, உங்களால டிக் மார்க் கொடுக்கும் போதே உங்களுக்கு எரர் வந்து. காட்டுதா? இது கீழே cannot find நேம்னு வருது. அதான் எரர். நீங்க டபுள் கோட்ஸ்ல கொடுத்தாதான் அந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ எஃப்ங்கிறது வந்து எம்ங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஸோ டபுள் கோட்ஸ்ல கொடுத்தாதான் அது ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து காலம். ஸோ அகைன் நான் சொன்னது வந்து இது பேசிக்ஸ் தான், ரொம்ப பேசிக்ஸா மட்டும் தான் இன்னைக்கு பாக்குறோம். கன்ஃபியூஸ் பண்ணல, என்னன்னு மட்டும் தான் பாக்குறோம். நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும். இப்போ குயிக்கா அதே மாதிரி மெஷர் என்னன்னு பார்த்துக்கலாம். பவர் பிஐக்குள்ள போகும். அதே மாதிரி இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ மெஷர் கொடுத்து, இப்போ ரைட் கிளிக் பண்ணி நியூ மெஷர் கொடுத்துக்கோங்க. எம்ப்ளாயி டீடைல்ஸ் ரைட் கிளிக் பண்ணி நியூ மெஷர் கொடுத்து. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா டோட்டலா நமக்கு சேலரி இருக்கு கரெக்டா? டோட்டலா ஒட்டுமொத்த எம்ப்ளாய்க்கு சேர்த்து எவ்வளவு ஆவரேஜ், எவ்வளவு டோட்டல் சேலரி நம்ம பார்க்க போறோம். இப்போ டிஸ்பிளே பண்ண போறோம். சிம்பிளா டோட்டல் சேலரி வேணா கொடுத்துக்கோங்க, இல்லைனா சேலரி டோட்டல். ஓகே. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன? டிஃபால்ட் சம். பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு சேலரிங்கள டைப் பண்ணு. அதான் கீழே உங்களுக்கு பாப்புல காட்டுது பாருங்க. எந்த டேபிள்ல இருக்கிற எந்த காலம் கிளிக் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோ. இப்போ ஓகே பண்ணிக்கோ. ஸோ இப்போ ஒரு கார்டு விஷுவல் ஆட் பண்ணுங்க. இப்போ டேபிள் வியூக்கு போங்களேன். லெஃப்ட் சைட்ல டேபிள் வியூக்கு போங்க. இப்போ உங்களால அந்த டேட்டா பார்க்க முடியாது, ஏன்னா இது வந்து ஸ்டோர் ஆகாத சிஸ்டம். இப்போ பேக் டு டிசைன். இப்போ ஒரு சின்ன கார்டு விஷுவல் ஆட் பண்ணுங்க. கார்டுன்னு ஒரு விஷுவல் இருக்கா, 1 2 3 போட்டுருக்கு பாருங்க. ஸோ அங்க அந்த பர்டிகுலர் டேட்டா ஆட் பண்ணுங்க, அந்த காலம் ஆட் பண்ணுங்க. இது இல்ல சேலரி. டிராக் பண்ணி தான் டிராப் பண்ணணும், ஏன்னா ஆல்ரெடி ஒரு காலம் இருக்கு, ஆல்ரெடி ஒரு ஃபீல்ட் இருக்கு. இல்ல வரல. ஃபீல்ட் ஆட் பண்ணுங்க. டிராக் பண்ணி ஃபீல்ட்ல போடுங்க. ஃபீல்ட் இல்லையா? ஓகே. ஃபீல்ட் ஆல்ரெடி இருக்கு இதுல. அதான் ரீப்ளேஸ் பண்ணுங்க.
ஸோ டோட்டலா 378K டோட்டல் சேலரி. ஸோ இந்த மாதிரி நீங்க மினிமம் சேலரி போட்டுக்கலாம், மேக்ஸிமம் சேலரி போட்டுக்கலாம், ஆவரேஜ் சேலரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. சமுக்கு பதிலா மின்னு போட்டீங்கன்னா மினிமம் ஒர்க் ஆகும். இது ஒன்லி ஃபீமேலுக்கு மட்டும் வந்திருக்கு ஜி. இல்லையே டோட்டல் சேலரி ஃபீமேல் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஃபீமேல் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க டேட்டா. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ மின்னுக்கு சமுக்கு பதிலாக மின் போட்டீங்கன்னா மினிமம் சேலரி வரும், மேக்ஸின் போட்டீங்கன்னா மேக்ஸிமம் சேலரி என்னன்னு காட்டும். இந்த அது மீன் அதோட அரித்மெட்டிக் ஃபார்முலாஸ் இருக்கும். இப்போ குயிக்கா இன்னொரு ஃபார்முலா போட்டுக்கலாம். அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி நியூ காலம் போட்டுக்கோ. இங்க என்ன பண்றோம்னா நமக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்கா, டேட் ஆஃப் பர்த்ல இருந்து இயரை மட்டும் காப்பி எடுத்துக்கலாம். ஸோ டிஓபி அண்டர் ஸ்கோர் இயர்னு போட்டுக்கலாம். நம்ம இயர் ஆல்ரெடி இருக்கு. இப்போ நம்ம ஃபார்முலா அப்படியே அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இங்க சேலரி அதே டோட்டல் சேலரி ஃபீல்டு இங்க யூஸ் பண்றேன்னா எப்படி காட்டும் உனக்கு? ஒரே ஒரு செகண்ட் ப்ரோ, ஒரே ஒரு செகண்ட், ஒரு கால் வரும். ஜி ஒரு 2 minutes, ஒரு கால் இருக்கு. I didn't told you to run that job. I told you to run that underscore job. There are two jobs at that time. Why did you run that underscore job? Should not.
Hello. Sorry guys, I got some unexpected call. So, ஜி இது மாத்துறீங்களா இதுல? சையத் சையத் மியூட்ல இருக்கீங்க. ஆமா ஜி, நீங்க சொன்னீங்களே கால்குலேட்டட் காலம்லயும் வந்து salary யூஸ் பண்ணலாம்னு. யூஸ் பண்ணா சின்டாக்ஸ் எரர் அடிக்குது. பிராக்கெட் ஒன்னு போட்டுருக்கீங்க பாருங்க கடைசி. ஓகே, அதான். ஓகே. பட் இதுல வந்து இது யூஸ் பண்ண முடியாதா? அக்ரிகேஷன், சம், மேக்ஸ் காலம்ல அக்ரிகேஷன் யூஸ் பண்ண முடியாது. நீங்க நாம என்ன சொன்னோம்னா சாலரியையும் போனஸையும் ஆட் பண்ண போறோம்னு சொன்னோம்ல. சோ salary பிளஸ் போட்டுக்கோங்க. ஓகே, அது முன்னாடி ஜஸ்ட் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. salary இதுவா பிளஸ் ஓகே போனஸா? ஓகே ஓகே அதான். ஸோ எஸ், இதுதான் வந்து அந்த கால்குலேட்டட் காலம்க்கும் மெஷருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ நான் அந்த டேட் பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, இப்போ புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ண சொன்னோம்ல, கால்குலேட்டட் காலம். ரைட் கிளிக் பண்ணி ஒரு காலம் ஆட் பண்ணுங்க. என்ன யூஸ் பண்ணும்? ஆப்ஜெக்ட் டேட் யூஸ் பண்ண போறோம், டிஓபி யூஸ் பண்ண போறோம். இயர், டிஓபி அண்டர்ஸ்கோர் இயர்னு போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இது என்னன்னா, இப்போ நம்ம டேட் ஆஃப் பர்த் வந்து இயரை மட்டும் பிரிச்சு எடுக்க போறோம். ஸோ அதுக்கு அகைன் சிம்பிள் அதே ஃபார்முலா தான். ஸோ எப்படி போறது? இயர் ஆஃப் ஒய்ஏஆர் டைப் பண்ணுங்க, இயர்னு டைப் பண்ணுங்க. பிராக்கெட்ல அந்த இயரை போய் இந்த டிஓபிங்கிற காலம் போட்டு இது போட்டீங்கன்னா பவர் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க. ஸோ பவர் பிஐ அந்த இயரை மட்டும் தனியா ஸ்பிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இதே மாதிரி நீங்க டே வேணா டே எடுத்துக்கலாம், மந்த் வேணாலும் மந்த் எடுத்துக்கலாம். அந்த இயருக்கு பதிலாக ஃபார்முலா மட்டும் மாத்தணும் அவ்வளவு. அப்புறம் இப்போ டெக்ஸ்ட்ல இருந்து ஏதாவது கண்டுபிடிக்கல. இப்போ எம்ப்ளாயி நேம் இருக்கு, எம்ப்ளாயி நேம்ல ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அதையும் நம்மளால பண்ண முடியும். ஸோ எம்ப்ளாயி டீடைல்ஸ் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, நியூ காலம் கொடுத்துக்கோங்க, நேம் அண்டர்ஸ்கோர் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஜஸ்ட் இதுக்கு கீவேர்டே வந்து ஃபர்ஸ்ட் தான். ஜஸ்ட் டைப் ஃபர்ஸ்ட்னு டைப் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்டா? சாரி, ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து டேட்டா எடுக்கிறீங்களா, ரைட்ல இருந்து எடுக்கிறீங்களா? லெஃப்ட் ஆஃப் பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு நேம்னு கொடுத்துக்கோ, நேம் டைப் பண்ணிக்கோங்க, எம்ப்ளாயி நேம்ங்கறத இஎம்பி நேம். ஓகே, கமா எத்தனை கேரக்டர் வேணுமோ அத்தனை கேரக்டர் கொடுத்துக்கோ. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, டிசைன் போங்க. வந்துருச்சா? இப்போ இது செகண்ட் லெட்டர்ல இருந்து எடுக்கணும்னா அது வேற ஃபார்முலா. செகண்டுக்கு வேற ஃபார்முலா இருக்கு, வேற ஃபார்முலா நம்ம போறோம். அது காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலாஸ் போறோம். ரைட்ல மட்டும் உங்களுக்கு ரைட் சைடுல மட்டும் வேணும்னா சிம்பிள் ரைட்னு கொடுத்துக்கலாம். லெஃப்ட்டுக்கு பதிலா ரைட் கொடுத்தீங்கன்னா கடைசி 3 லெட்டர் மட்டும். ஓகே, சோ பேசிக்கா இது போதும் இப்போதைக்கு. அந்த டாக்ஸ்ங்கிறது ஒண்ணு, ஏன்னா எனக்கு தெரியும் ஐடி தவிர நான் ஐடில இருந்து வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும். ஏன்னா நமக்கு ஃபார்முலாலாம் இருக்கா இதுலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பட் அதை பெருசாலாம் மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ஃபார்முலா யூஸ் பண்ற ஒரே ஏரியா வந்து பவர் பிஐ இந்த இடத்துல மட்டும்தான். மற்றபடி இது எல்லாமே டிராக் அண்ட் டிராப் பண்றது, டேட்டாவை லோட் பண்றது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இது பெருசா கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பிளஸ் எல்லாமே வந்து ஆன்லைன்ல அவைலபிள் தான். நீங்க என்ன பர்டிகுலர் டவுட்டுக்கு என்ன ஃபார்முலா போடணும் நீங்க கூகுள் டைப் பண்ணீங்க அப்படின்னால கூகுள்ல சொல்லிடும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சிம்பிள். இப்போ டாக்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு கரெக்டா, காலம்னா என்னன்னு தெரியும், மெஷர்னா என்னன்னு தெரியும். இப்போ ரேண்டமா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, நானே ஒரு டவுட் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு எப்படி சொல்றது, மந்த், எனக்கு மந்த் நேம் வேணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இயர் ஆஃப் டிஓபின்னு போட்டோமா, எனக்கு வந்து மந்த் நேம் வேணும். நான் இப்போ பிப்ரவரின்னு எனக்கு இங்க போட்டிருக்கு அப்படின்னா மீன்ஸ் நான் ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கேன். 1st of January 2010 போட்டிருக்கேன் டேட் ஆஃப் பர்த்ல. ஒரு காலம் எனக்கு டேட்டா இருக்கு. எனக்கு வந்து மந்த் என்னங்கிற லெட்டர்ல வேணும். எனக்கு 1ன்னு பதிலாக ஜனவரின்னு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு
பவர் பிஐல மந்த் நேம் எப்படி டிஸ்ப்ளே பண்றது நீங்க டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் சொல்யூஷனோட ரிசல்ட் கொடுத்துருவாங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வரும். அதனால ஃபார்முலா வந்து நம்ம மனப்படமா வச்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சுட்டா போதும், காலமா மெஷரா அப்படிங்கிறது மட்டும். அதுவும் போக போக பழகிடும். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேண்டாம். நம்ம இன்னும் ஒரு செஷன்ல வந்து அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பவர் பை சர்வீஸ் சைடு போவோம். ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணலாம். நாளைக்கு வீக்கெண்டா, ஸோ நாளைக்கு டைம் அவைலபிள் இருந்தா நான் சொல்றேன், இல்லைன்னா டைரக்டா மண்டே பார்த்துக்கலாம். ஓகே, ஹாப்பி வீக்கெண்ட். லெட்ஸ் கனெக்ட் அகைன். ஓகே கைஸ், வேற ஏதாவது டவுட் இருந்தா நோட் பண்ணி வைங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.